சொல்ற இந்த 3 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க டயபெட்டிக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். கவலைப்படாதீங்க. அதை எப்படி ப்ராப்பரா டயக்னோஸ் பண்றதுன்னு கிளியரா சொல்றேன். திஸ் இஸ் டே 8 ஆஃப் ஹெல்பிங் யூ டு ரெடியூஸ் யுவர் blood sugar levels. நம்பர் 1, உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி நெக் ஃபோல்ஸ்லயோ ஆம்பெட்ஸ்லயோ இந்த மாதிரி ரொம்ப டார்க்கா இருந்துச்சு அப்படின்னா இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஒன் ஆஃப் த இண்டிகேஷன். இதை தான் அக்கந்தோசிஸ் நிகரிகான்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்டம் நம்பர் 2, உங்களுக்கு இந்த மாதிரி பாடியில் அங்கே ஸ்கின் டாக்ஸ் இருக்கு அப்படின்னா அதையுமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட ஒன் ஆஃப் த இண்டிகேஷனாக சொல்லுவாங்க. பட் இது 100% இதை வச்சு மட்டும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட முடியாது. ஒரு சில பேருக்கு ஜெனடிக்கல் ஃபேக்டர்னாலையும் இருக்கும். சிம்டம் நம்பர் 3, பிளரி விஷன். நீங்க எப்பப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்பப்பெல்லாம் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு மட்டும் உங்க விஷன் ரொம்ப பிளர் ஆயிடும். எதனாலனா உங்க பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாகி உங்க ஐ அஃபெக்ட் பண்றதுனால. இதை ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. இப்போ சும்மா இந்த ரீல் மட்டும் பார்த்துட்டு அப்பா எனக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லாம நீங்க ஆல்ரெடி ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க, ப்ராப்பர் டயட், ஒர்க் அவுட் இதெல்லாம் பண்றது இல்லை அப்படின்னா பக்கத்துல இருக்க ஒரு நல்ல லேப்ல போயிட்டு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸையும் HbA1c லெவல்ஸையும் டெஸ்ட் பண்ணுங்க. அதை வச்சு மட்டும் தான் ஒரு கன்க்ளூசிவான முடிவுக்கே வர முடியும். நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது இந்த டெஸ்ட்டை கண்டிப்பா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.